கன்னியாகுமரி மாவட்டம் குருந்தன்கோடு காடேற்றியில் 2 ஆவிகள் தன்னை கொல்ல முயற்சிப்பதாக கூறி 33 வயது வெல்டிங் தொழிலாளி இசக்கி முத்துக்குமார் வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். ஆவிகள் இரண்டும் தனக்கு சொர்க்கத்தை வீடியோவாக காட்டியதாகவும் அதில் தனது உறவினர்கள் உள்ளதாகவும் கூறி அவர் டைரியில் எழுதி வைத்ததாக கூறப்படுகிறது. இசக்கி முத்துக்குமார் மனநலம் பாதிக்கப்பட்டிருந்ததாக அவரது உறவினர்கள் தெரிவித்தனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.